புறநானூறு பாடல் எண் 34. வினைமுற்றிய தலைமகன் ஏர்ப்பாகற்கு சொல்லியது. பாடியவர் மதுரை மருதன் இளநாகனார். பாடல் விளக்கம். கிளைய தூது விடுவா, இன்று திரும்புமாறு சொல் என்பா, வீட்டில் உள்ளவர்களுக்கு தெரியாமல் பேசி கொண்டிருப்பாள். தலைவன் வளவ வரைந்து தேரை ஓட்டுக என்றான். பொருளீட்டி திரும்பும் தலைவன். இது களவெழும் காலம். முல்லை நிலம், அதில் பிடவம்பூ பூக்கும், புதரில் பூக்கும், தலையில் சூடும் கன்னி மாலை போல இருக்கும், கருநிற கோள்களில் பூக்கும். மாணவன் முள் சுமைய கவைக்கோலில் மாட்டி தூக்கி செல்வான். அவன் கவைக்கோல் போல கொம்புகள் கொண்டது இரலைமான், அதன் பெண்மான் பிணை. அங்கு ஆட்டுக்குட்டிகள் இவையெல்லாம் செறிவாக வளர்ந்திருக்கும் அருகம்புல்லை மேயும். அங்கே ஓடும் தெளிந்த ஊற்று நீரை பருகும். அருகில் உள்ள மணல் கரையில் படுத்துக்கொண்டு மெய்த்தை அசை போட்டு கொண்டிருக்கும். இல்லத்தில் என்னை பெருந்தகை என போற்றிக்கொண்டு தான் அருகில் இல்லாததால் மனமுடைந்த என் காதலி காத்து கொண்டிருப்பா. தேரை உன் திறமையெல்லாம் காட்டி ஓட்டிச் செல்க. காப்புமிக்க வீட்டு பகுதியில் அன்னம் தன் துணை அன்னத்தோடு விளையாடும். கையிலே அழுக்கை போக்கும் கசையை தடவிக்கொண்டு புலத்தி வண்ணாத்தி துணியை கசைக்கு தண்ணீரில் தேய்ப்பது போல அந்த அன்னங்கள் விளையாடுது. மற்றொரு புறம் என் காதலி கிளிக்கு மாலை போட்டு அதனுடன் பேசிக்கொண்டிருப்பாள். என்னை விட்டு சென்றவரிடம் பறந்து சென்று இன்று வீடு திரும் என்று சொல்வாள். வீட்டில் உள்ளவர்களுக்கு தெரிந்து விடுமோ என்று அஞ்சி கிளியுடன் மழலை சொல்லால பேசுவா, நாணத்தோடு பேசுவா. அவள் மாட்சிமை நலம் பெற விரைந்து தேரை செலுத்துக என்கிறான் தலைவன்.